வணக்கம் சகோஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல வந்திருக்கேன். ஒரு பெயிண்டர், அதாவது ஒரு ஓவியர், அவர் தன்னுடைய வரைஞ்ச ஒரு பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டோடைய ஒரு கார்னரில் போயிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு சொன்னாராம். அதில் எழுதி வச்சுருந்தாராம் சைடில், இந்த பெயிண்டில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை மார்க் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி நோட்ஸும் வச்சுட்டு காலையில் போயிட்டார். ஈவினிங் வந்து பார்க்கும்போது அவருடைய பெயிண்டிங்கே தெரியாத அளவுக்கு அந்த பெயிண்டிங் மேலே அத்தனை மார்க்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வழியாக போன மக்கள் எல்லாருமே. அப்போது அவருடைய சீனியர் ஒருத்தர்கிட்ட போய் இவர் சொன்னாராம், இந்த மாதிரி நான் பண்ண பெயிண்டிங்கை மக்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி கொண்டு போய் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு நோட்ஸும் வச்சேன், அந்த பெயிண்டிங்கே தெரியாத அளவுக்கு இவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், அந்த சீனியர், இதே பெயிண்டிங்கை கொண்டு போய் வை நாளைக்கும், அது கூடவே பக்கத்தில் பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷையும் சேர்த்து வை, இதில் ஏதாவது குறைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுங்கன்னு எழுதி வை அப்படின்னு சொன்னாராம். இவரும் இதே மாதிரி செஞ்சாராம். அடுத்த நாள் போய் பார்க்கும்போது அவர் வச்ச பெயிண்டிங் அப்படியே இருந்ததான். அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும் குறை சொல்ல 1000 பேர் வருவாங்க, கரெக்ட் பண்ண ஒருத்தர் கூட வர மாட்டாங்க.